ஹலோ guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் எங்கள் அண்ணனும் காலையில் பிஆர் மேட்ச் ப்ளே பண்ணலான்னு இருந்தோம். டிஎஃப்எஸ் ஸ்குவாடு போட்டு பிஆர் மேட்ச்குள்ளே உள்ளே போயிட்டு எனிமிகளை எப்படி அடித்து எப்படி மூமெண்ட்லாம் தந்து எப்படி போய் அடிக்கணும்னு மட்டும் நீங்களே பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்குவாடு வைப் பண்ணுறதுக்கு ஒருத்தன் மட்டும் பேக் வச்சு எங்கன்னா ஓடி போடுவான். இந்த இடத்துல ஒருத்தனை பார்த்துட்டு அடிக்கலான்னு பார்க்க சொல்ல மிஸ் ஆகிடுவான். மறுபடியும் அடிக்கலாம்னா மிஸ் ஆகிடும். இப்போ ஒருத்தர் லாங்லேருந்து என்ன அடிக்குவான் பாருங்களேன். இந்த இடத்துல வால் மட்டும் போடலன்னா நான் என்னது காலி ஆகிட்டுக்குவேன். இப்போது மெடிக்கெட் போட்டு என் டீம்மேட்டு கிட்ட வர சொல்லிட்டு ஸ்குவாட் வைப்லான்னு பார்த்தா என்னை சுற்றிடுவானுங்க. இப்போ என் டீம்மேட் கிட்ட வர சொல்லிட்டு டீம்மேட்டும் வந்துடுவார். லான்ச் பேட் வச்சு வந்துட்டு இப்போ மேலே ஏறினோடனே கீழே எனிமிங்க சுற்று போட்டுருவானுங்க. என்ன ரைட் பக்கம் படிக்கட்டில் ஒருத்தன் நின்றுடுவான் பாருங்களேன். அவனை அடிச்ச உடனே டக்குன்னு வால் போட்டுருவான். வால் போட்டு அவனுக்கு பின்னாடியே ஒருத்தன் இப்போ ஸ்பீட் பிரேக்கர் போட்டு ஓடுவான் பாருங்களேன். அவனே அடிக்குவேன், மிஸ் ஆகினே இருக்கும். மறுபடியும் அடிக்குவேன், மிஸ் ஆகும். லாஸ்ட்டாக அந்த மரத்து பக்கத்தில் போனோடனே அவனை வச்சு நாக் பண்ணிவிடுவேன். அவனை நாக் பண்ணோடனே என் டீம்மேட்டை கில் எடுக்க சொல்லிவிடுவேன். இவன் என்னை அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இவனையும் அடிக்குவேன். இந்த இடத்துல எனக்கு செம்ம டேமேஜ் விழுந்துடும். டீம்மேட்டு கிட்ட சொல்லிட்டு டீம்மேட்டும் இவனை அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. டீம்மேட்டை கிரைனேட் போட சொல்லுவேன். டீம்மேட்டு கிரைனேட் போட்டோடனே டக்குன்னு வால் வந்துச்சிடும். அவனுக்கு எக்ஸாட்டை மட்டும் எக்ஸாட் அப்படி ஏகேல பச்சக்கன்னு விழும் பாருங்களேன். பிஆர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் லாங் ரேஜி ஏகேவும் ஸ்கேரு க்ரோஸை ஏற்றுங்க. கிட் ரேஜ் வந்து M10 MP40 டபுள் பேரல் ஏற்றுங்க. இந்த 6 கன்னுமே நல்லா பக்காவாக அடிக்கும். பக்காவான ஸ்கின் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி அடிக்கும். இந்த இடத்துல எனிமே கிளியர் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து ஒருத்த தப்பிச்சிடுவான். அங்கே ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்து இந்த காரை எத்தனை போவேன் டீம்மேட் கூட. டீம்மேட்டு பாதி வழியிலே இறங்கிடுவார். அந்த இடத்துல எனிமி ரிவைவ் பண்ணுறோன்னே, நீ ரிவைவ் பண்ணால் மட்டும் ஒன்று விட்ருவோமா, ஜீப் எடுத்துன்னு போகிற வேகத்தில் எங்கேயோ முட்டாமல் போகணுன்ட்டு ஸ்பீடாக ஓட்டின்னு போனேன். இந்த இடத்துல என் டீம்மேட் இறங்கி காலியாக போடுவார் எனிமிக்கிட்ட. நான் அவனை போய் அடிக்க ஆரம்பிப்பேன். அந்த இடத்துல எனிமி அடிச்சுட்டு டீம்மேட்டு மொல்லமாக ரிவைவ் பண்ணோன்னே டீம்மேட்டு கட்டாத மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவார். இந்த இடத்துல எனிமை பார்த்தோன்னே கீழே இறங்கி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். டக்குன்னு வாழை போட்டு அவனும் வாழை போட்டுருவான். எப்போவுமே வால் போட்டோடனே வால்லே நிற்காதீங்க, கொஞ்சம் பின்னாடி பேக் வச்சுருங்க. இந்த இடத்துல பர்மனெண்ட் கவர் எடுக்கிற மாதிரி மரம் இல்லைனா பின்னாடி கல் அந்த மாதிரி இடத்துல போய் மறைஞ்சிருங்க. நானும் இப்போ லைட்டாக பேக் வச்சுருவேன். பேக் வச்சு அது நானும் அந்த மரத்தான போய் வெளியிலன்னு பார்த்தா அங்கேருந்து எனிமி தெரிய மாட்டான்ட்டு இங்கேயே உக்காந்துருவேன். உக்காந்துட்டு மொல்லமாக பார்த்து ஸ்கோப் வச்சு எக்ஸாட் அடிக்கும். நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல ஏகேயில் மட்டும் பச்சைக்குன்னு உள்ள எக்ஸாட்டு. ஏகே ஏற்றிங்கன்னா எப்போவுமே 4th லெவல் ஸ்கோப் எடுங்க. சைலன்சர் கூட தேவையில்ல, 4th லெவல் ஸ்கோப்பு தான் மெயினே. இந்த இடத்துல இவனை முச்சாச்சா இப்போ பீமா சக்தி வந்து இந்த ரிவைவ் பண்ணுறதுல ரிவைவ் பண்ணிடுவான். அவனை நான் அந்த பக்கம் போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். டீம்மேட் அந்த பக்கம் இறங்க சொல்லிட்டு நான் இந்த பக்கம் இறங்கிடுவேன். ஏகே டெர்ரான்னு அழுத்த ஆரம்பிச்சேன். என்னன்னா கட்டும் அடிக்கிறீங்கன்னா ட்ராக் பண்ணுங்க. முதல்ல ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், எக்ஸாட் தானாக விழுந்துடும். பீமா சக்தியில் எலும்பு முடிஞ்சோடனே இப்போ பீக்குக்கு போயிட்டு பீக்கில் போய் அடிக்க ஜீப்பிட்டு இறங்கினோடனே M10ல் 2 அடி, ஏகேயில் 1 அடி அடிச்சோடனே ஸ்குவாட் வைப் ஆயிடுச்சு. ஸ்குவாட்லாம் டக்குன்னு லூட் அடிச்சிடும். பீக்கில் பெரிய வீட்டு பக்கமாக வச்சுன்னு போனாங்க. நானும் என் டீம் மட்டும் நல்லா லூட் வச்சுக்கின்னு அப்புறம் எனிமிகளை அடிக்க ஆரம்பிப்போம். நானும் லூட் வச்சுன்னு ரிப்பேர் கிட்டலாம் போட்டுன்னு எனிமி அடிக்க ஆரம்பிப்போம். அந்த பக்கம் வாலாண்டு வச்சுன்னு வந்துட்டு அங்கேயே ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பிப்போம். எனிமி மேலே உள்ளவே இல்லையா, மறுபடியும் அடிப்போம், விழுந்துடும். 23 டேமேஜா. இப்போ நான் ஜீப் எடுத்துன்னு அர்சனல் கீயாண்டு போயிடுவேன். அர்சனல் கீ கிட்ட போயிட்டு எனிமி அடிச்சிடுவேன். இப்போ எனிமி என்ன டைலாக் தெரியுமா, நீ அர்சனல் கீ தொந்தா மட்டும் உன்னை விட்ருவோம்மா. மேட்ச்சில் நான் எத்தனை கில் ஆச்சு எத்தனை ஊசி கில் அடிச்சிட்டாங்கன்னு கமெண்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல எனிமை பார்த்தோன்னே கீழே இறங்கி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். பின்னாடி என் டீம் மட்டும் ஊசி கில் அடிச்சிட்டு இருப்பாங்களா, டென்ஷன் ஆகிடும். ஊசி கில் அடிச்சது இல்லாமல் கில்லு வேறு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருனாமா. கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லூட் அடிச்சிக்கின்னு பெரிய வீட்டு பக்கமாக வச்சுக்குவானுங்களா, அங்கே போகலாமா வேணான்ட்டு சரி வானான்ட்டு பேக் வச்சு சரி எனிமி சோனுக்கு வர விட்டு அடிக்கலான்ட்டு அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு எனிமி அடிச்சுன்னுக்குவானுங்க. அங்கே என் டீம் விட்டு கேட்குவான் எனக்கு கில்லு விட்றான்ட்டு. சரி கில்லு விட்டு கொடுத்துருவேன், கம்முனே நிற்குவேன். அப்போ கூட எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்களா அவனை நாக் பண்ணுறதுக்கு. கிரெனேட்லாம் போடுவார். நானும் டேமேஜ் கொஞ்சம் கொடுக்குவேன். வச்சோடனே அப்போயாவது நாக் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்போ கூட மொல்லமாக ஆடுனுங்கிறாரு. நானும் வால் பக்கம் கொஞ்சம் கவர் எடுத்துக்கினேன், அப்படி ரிப்பேர் கிட்டலாம் போட்டுக்கினேன். அப்படியே ஓரமாக போவேன். அதுக்கப்புறம் மொல்லமாக நாக் பண்ணுவார். நாக் பண்ணிட்டாரு. லூட் பாக்ஸ்லாம் லூட் வச்சுக்கின்னு ஜீப் எடுத்துக்கின்னு நேராக அந்த வீட்டுக்கு போயிடுவேன். இந்த இடத்துல என் டீம்மேட் பண்ண தப்பு என்னன்னா ஜோன்லேருந்து லூட் வச்சுன்னு இருந்தது.
அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்னால நான் ஒரு ஸ்குவாடே வைப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு மேலே ஏறி லேண்ட்மைன் வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துன்னு போய் அவனை எனிமிக்கிறானான்ட்டு. இப்போ என் டீம்மேட்டு பார்த்துன்னு இருப்பேன். அவர் சூப்பர் மெடிக்கெட்லாம் போட்டு அங்கே டக்குன்னு பார்த்தா ஒரு எனிமி வச்சுட்டு இருக்குவான். இப்போ தான் என் டீம்மேட் அடிக்குவானுங்களே. லைஃப் இறங்க தான் இப்போ காலியாடுவார். இவரும் நாக்கா எனிமையும் நாக்கா ஆகிட்டுக்கிறான். சரி மறுபடியும் அவன் எதனா ஊசி கீசி போட்டுன்னு வருவான்னு பார்த்தா வரல. ஏதோ கீழே ஃபுட் சவுண்டு கேட்குதுன்னு இந்த இடத்துல போய் உட்காந்துடுறேன். மொத்த மேலே ஏறி வந்து லேண்ட்மைனில் அடி வாங்கி M10 ஒரு அடி வாங்குவான் பாருங்களா. கீழே ஓர ஃபுட் சவுண்டு கேட்கும். சுற்றிட்டு இப்போ மொல்லமாக ஏறுவான் பாருங்கள். ஏறிட்டானா அடி வாங்குவான். இந்த இடத்துல இந்த எனிமி பண்ண நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஊசி இருக்கிறதுனால ஒரு ஸ்குவாடு கிட்ட அடி வாங்கி அவனுங்களும் நாக் ஆகிட்டானுங்க, நானும் நாக் ஆகிட்டேன். அப்போ இந்த ஊசி இருக்கிறதுனால தான் நான் தப்பிச்சினேன். என் டீம்மேட் ஒரே கற்று போய் ரிவைவ் பண்ணுறான்னு. சரி அங்கேருந்து ஜன்னல்லேருந்து கீழே குச்சி இங்கே வந்தால் இங்கே ஒரு எனிமி அடிக்கும். டக்குன்னு வாழை போட்டு மெடிக்கெட் போட்டு முடிச்சோடனே இந்த ரைட்டு பக்கம் வந்துடும் மரத்தாண்ட. இதெல்லாம் போட்டு அந்த எனிமி கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு லெஃப்ட் பக்கம் க்ளோவால் போட்டு ஏற ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு மெயினே பர்மனண்ட் கவர் தான். க்ளோவால் போட்டு பர்மனண்ட் கவர் எடுத்துகிட்டு என் டீம்மேட்டை போய் ரிவைவ் பண்ணுறதுக்கு போவேன். ரிவைவ் பண்ணுறதுல கூட என்னை எனிமி அடிக்குவானுங்க பாருங்களா. இந்த எனிமி கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு நான் ரிவைவ் பண்ண போனால் என்ன எனிமி அடிப்பானுங்க. என் டீம்மேட் ரிவைவ் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மேலே போயிட்டு கவர் எடுத்துக்குவேன். எப்போவுமே ரிவைவ் பண்ணுறீங்கன்னா வால் போட்டு ரிவைவ் பண்ணுங்கள். ஏன்னா எனிமி திட்டின்னு உள்ளே வந்துடுவானுங்க. வீட்டுக்கு மேலே போய் நின்றுடுவாங்க. கீழே ஃபுட் சவுண்டுன்னு ஒன்றே டக்குன்னு இப்போ எனிமி ஒருத்தன் வருவான். அவனை அடிக்க கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவேன். இந்த இடத்துல இந்த ஸ்குவாடை வைப்லான்னு பார்த்தா ஒருத்தன் ரிவைவ் பண்ணிவிடுவான் ஸ்குவாடை. இந்த இடத்துல ஒருத்தனை அடிச்சுட்டு ஓரியன் பவர் போட்டு அப்புறம் இவனை அடிக்குவேன். இவனை அடிச்சுட்டு அவன் டீம்மேட் வந்துடுவான். க்ளோவால் போட்டுருவானா டிமிட்ரி பாதியில் நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் ஓடுவேன். அந்த பக்கம் எனிமி ஒருத்தன் நின்று நிற்பான். அவனை அடிச்சுட்டு மறுபடியும் ஓரியன் பவரை போட்டுருவேன். மறுபடியும் இவனை அடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தா அவன் டீம்மேட்டை ஃபுல்லாக மொத்த பேர் ரிவைவ் பண்ணிவிடுவான். இந்த இடத்துல அந்த இடத்துல சொன்னல எனிமி ஒருத்தன் ஊசி தந்தானு, அது இந்த இடத்துல தான் இந்த ஊசி எனக்கு உதவுச்சு. இவனுக்கு 2 பேரையும் கில்லு பண்ணிட்டு அதுக்குள்ளேயே என் டீம்மேட் காலியாகிட்டு இருந்துக்கிறாரு. ஓரியன் கீழே ஃபுட் சவுண்ட் கேட்டனோடனே ஓரியன் பவர் போட்டு நான் போயிட்டு அவரை ரிவைவ் பண்ணிட்டு நான் தான் சொல்ல இப்போ அவனுக்கு ஸ்குவாடை ரிவைவ் பண்ணிட்டானு பாருங்களா. இப்போ அச்சு ஸ்குவாடு மறுபடியும் அவனுங்களும் கீழே வரானுங்க. இப்போ போய் என் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு போவேன். ஜோனில் செம்ம டேமேஜ். சரி மறுபடியும் போய் ஜூஸ் இஸ்த்துக்குனேன். இந்த இடத்துல வாழை போட்டு மெடிக்கெட் சுற்றிட்டு அதுக்குள்ளேயே மேலேருந்து எனிமி இறங்குவான். மெடிக்கெட் சுற்றிட்டு அந்த பக்கம் போனால் ஒரு எனிமி மாட்டோம் பாருங்களேன். டக்குன்னு வாழை போட்டு அதுக்குள்ளே பின்னாடி எனிமி பேராசூட்லேருந்து இறங்கியிருப்பான். டக்குன்னு M10 எடுத்து 3 புல்லட் இறக்கணுன்னே நாக் ஆகிடுவான். அவர் போட்டு அப்படியே கவர் எடுக்கலான்னு பார்த்தா இந்த எனிமி அச்சோடனே ஒருத்தன் ஹவுசிக்கில் எடுத்துருப்பான். இது பிஆர் மேட்ச்சில் எப்போவுமே அச்சோடனே ஒருத்தனை நாக் பண்ணோடனே டக்குன்னு கில்ல எடுத்துருங்க. இந்த எனிமி ஏகேல அடிச்சுட்டு க்ளோவால் போட்டு பார்த்தா நம்ம டீமால் ஓசிக்கில் அடிச்சிட்டாரு. சரி ஓசிக்கில் தானே வச்சாரு. சரி விட்டேன். ஜோன் வந்துச்சுன்னொடனே நம்ம டீமால் கிட்டே போயிட்டு கவர் எடுத்துக்கினேன். அங்கே பார்த்தா அங்கே எனிமி அடிச்சுன்னு போனாங்க. டக்குன்னு ஒரு வாழை போட்டு மேலே ஏறிட்டு பிஆர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனிமிங்க 2 பேர் அடிச்சுட்டு எவனோ ஒருத்தன் காலியாக பாரு. அப்போது ஒருத்தனுக்கு டேமேஜ் நல்லாயிருக்கும். அப்போ போய் டக்குன்னு ஏறி அடிச்சிடணும். டக்குன்னு வாழை போட்டு ஏறிவிடும். நானும் எனக்கும் எக்ஸாட் விழுந்துடும். ஏகே எடுத்து காட்டா மாதிரி அழுத்தினேன். டக்குன்னு பார்த்தா எக்ஸாட் விழுந்துச்சு. டக்குன்னு போய் அடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்